இயேசு கிறிஸ்துக்குள்ள சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. நம்ம இயேசுக்குள்ள இருந்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். அதனால்தான் அந்த வார்த்தை அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறாரு. இதை எழுதினது பவுல் அப்போஸ்தலனை கொண்டு ஆண்டவர் இதை எழுத வைத்தார். தேவ பிள்ளைகள் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அதை எழுது அப்படின்னு என்பதாக. இவர் எங்கிருந்து எழுதினார் தெரியுமா? சிறைச்சாலையில கைகள்ல விலங்குகள், கால்கள்ல விலங்கு போட்டு முடக்கி வச்சிருக்கிறாங்க. அநியாயமான குற்றச்சாட்டை சொல்லி, பொய்யான காரியத்தை சொல்லி இயேசுவை அறிவித்ததற்காக ஜெயில வச்சிருக்கிறாங்க. அங்க இருந்து கொண்டு சொல்றாரு, சந்தோஷமா இருங்க. அப்ப அவரு என் மேல இப்படி அநியாய குற்றச்சாட்டை சொல்லி என்னை கொண்டு ஜெயில அடைச்சிட்டான்னு துக்கப்படவில்லை. பாத்தீங்களா? அவரு சந்தோஷமா இருந்தா தான் அப்படி சொல்ல முடியும். அதனால சந்தோஷத்தை பாதிக்கிற மாதிரி காரியங்கள் சுற்றிலும் நடக்கும். ஆனா இயேசு கூட இருந்தா சொல்லுவார், சந்தோஷமா இரு, ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கிறேன். அந்த சூழ்நிலைகள் மாறும். அதுக்குதான் இயேசுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க எப்பவுமே எல்லா நிலைமையிலும் சந்தோஷமா இருக்க முடியும். நாம் சந்தோஷமா இருக்கதா இயேசு சிலுவையில தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஏசாயா 53:4 சொல்லுகிறது, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். நமக்கு துக்கத்தை உண்டு பண்ணுகிற, பாடுகளை உண்டு பண்ணுகிற எல்லாவற்றையும் அவர் சிலுவையில சுமந்துட்டார். எதுக்காக? நம்ம என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்.